ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 12 கனைத்து இளம். கடந்த பாசுரத்தில் கர்மானுஷ்டானத்தை சரிவர செய்த ஒரு கோபாலரின் தங்கையை எழுப்புகிறாள். கரந்து என்பது அதை குறிக்கிறது. இந்த பாசுரத்தில் அதற்கு நேர்மாறாக கண்ணனையே எப்போதும் பின்தொடர்ந்து ஒரு நொடிப்பொழுதும் அவனை விட்டு பிரியாமல் இருப்பதால் தனக்கு உரித்தான கர்மங்களை விட்ட கோபாலரின் தங்கையை எழுப்புகிறாள். இங்கே பார்க்க வேண்டிய விஷயமானது, போன பாசுரத்தில் கொண்டாடப்பட்ட கோபாலரின் அனுஷ்டானமும் உபாயமாகாது. இந்த கோபாலர் அனுஷ்டானங்களை விட்டதும் உபாயமாகாது. எம்பெருமான் மட்டுமே உபாயமாய் அமைவான். இவர்கள் செய்யும் இரண்டும் கைங்கரியமே ஆகும். இந்த பாசுரம் ராமன் எம்பெருமானின் வைபவத்தை தெரிவிக்கிறது. கண்ணனுக்கு ஆட்பட்டவளான ஆண்டாள் ராமனை கொண்டாடுவது என்பது தனிச்சிறப்பு. சீனத்தினால் கிருத்தியத்ய பிஜப்தோபி குரோதநீஹாரி வர்ஜயத். இந்திக்கப்பட்ட போதிலும் ராமபிரான் கோபமடைவதில்லை. கோபத்திற்கு விஷயமானவைகளை விளக்கியிருக்கையாலே என்றும் அரிப்ருதி வீசமக, பொறுமையில் பூதேவிக்கு சமமானவர் என்றும் சொல்லப்பட்டவரான ஸ்ரீராமபிரானுக்கு கோபமுண்டோ எண்ணில் தன்னிடத்திலே அபச்சாரம் செய்தார் பக்கல் கோபமில்லையே ஆகிலும் தன் அடியார் திறத்தில் அபராதப்பட்டாரிடம் கோபம் விஞ்சி இருக்கும். தன் திருமேனியிலே அம்புப்பட்ட போது ஆறி இருந்தான். திருவடியின் திருமேனியிலே அம்புப்பட்ட போது ததோரா அமோ மகா தேஜா ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்ட்வா ப்ளவகசார்த்தூலம் கோபஸ்ய வயமேயிவான். மகா தேஜஸ்வியான ராமபிரான் ராவணனால் காயமுற்ற ஹனுமானை கண்டதும் கோப பரவசனானான் என்று கோபாவிஷ்டனானானிரே. தன்னளவிலே அபச்சாரமான போது குரோத மகாரயத் என்று கோபத்தை சிரமப்பட்டு வரவழைத்து கொள்ள வேண்டியிருக்கும். பாகவதர்கள் பக்கல் அபச்சாரப்படில் கோப பரதந்திரனாவன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.